ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a:b 3:2 எனில் 4a plus 5b divided by 4a minus 5b is equal to என்ன கேக்குறாங்க. இந்த கொஸ்டின்ல a:b is equal to 3:2 னு கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம a divided by b is equal to 3 divided by 2 னு ரைட் பண்ணலாம். a க்கு வேல்யூ 3, b க்கு வேல்யூ 2. சோ நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணுமா 4 × 3 a க்கான வேல்யூ 3 plus 5 × b க்கான வேல்யூ 2 divided by 4 × 3 minus 5 × 2 நாமும் 12 plus இங்க 10 divided by கீழே நாமும் 12 minus 10 10 plus 12 22 12ல 10 போச்சுன்னா 2 அப்ப கேன்சல் பண்ணா 11 வகுத்தல் 1 is equal to 11:1. ஆன்சர் will be C 11:1. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க a:b 2:1 எனில் 2a plus 2b divided by 2a minus 2b is equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல இந்த டைப்ல சம் எப்படி கேட்டாலும் நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்ன்றதையும் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க ரூ1458 a மற்றும் b ஆகிய இருவருக்கு 2:7 என்ற விகிதத்தில் பிரித்தால் a இன் பங்கு என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இங்க மொத்தமா 1458 ரூபா இருக்கு. அதை 2:7 அதாவது a:b ரெண்டு பேருக்கு பிரிக்கிறாங்க. கொஸ்டின்ல a இன் பங்கு என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணா 7 + 2 9. ஸோ இந்த 9க்கு தான் இந்த 1458 ரூபா. அப்போ ஒரு பார்ட்டுக்கு கேன்சல் பண்ணுமா 162. அவங்க என்ன கேட்குறாங்க a இன் பங்கு. ஒரு பார்ட்டுக்கு 162னா இங்க a உடைய பார்ட் பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2 × 162 324. ஸோ அப்போ ஆப்ஷன் a இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்தது b உடைய ஷேர் கேட்டாங்களா. அப்போ ஒரு பார்ட்டுக்கு 162னா b உடைய ஷேர் பார்த்தோம்னா 7. அப்போ 7 × 162. அப்போ 7 × 162 1134. b உடைய ஷேர் பார்த்தோம்னா 1134. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க a, b, c இன் மாத ஊதிய விகிதம் 2:3:5. மொத்த ஊதியம் பார்த்தோம்னா 48,000 எனில் b இன் பங்கு என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இங்க ரேஷியோ பார்த்தோம்னா 2, 3, 5 மொத்தமா ஆட் பண்ணா 10. மொத்த ஊதியம் 48,000. ஸோ இந்த 10க்கு தான் 10 பார்ட்டுக்கு தான் 48,000. அப்போ ஒரு பார்ட்டுக்கு கேன்சல் பண்ணுமா 4,800. ஸோ கொஸ்டின்ல b உடைய ஷேர் என்ன கேட்குறாங்க. b உடைய ரேஷியோ பார்த்தோம்னா 3. அப்போ ஒரு பார்ட்டுக்கு 4,800னா 3 பார்ட்டுக்கு 3 × 4,800 = 14,400. அப்போ a உடைய ஷேர் கேட்டாங்களா. ஏக்கு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2 × 4,800 = 9,600. சி உடைய ஷேர் கேட்டாங்களா. சி உடைய ஷேர் பார்த்தோம்னா 5. அப்போ 5 × 4,800 = 24,000. நெக்ஸ்ட் கீழ்காணும் விகிதங்களில் மிக பெரியது எதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி 4 ரேஷியோ கொடுத்துட்டு இதுல இது பெரிய ரேஷியோன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 4:5 சொல்லியிருக்காங்க. அப்போ 4/5 ரைட் பண்ணலாம். இங்கே 8:15. அப்போ 8/15. நெக்ஸ்ட் 3:10 3/10 1:2 1/2. ஸோ நெக்ஸ்ட் 5, 15, 10, 2 இதுக்கு காமனா எல்சிஎம் எடுத்தோமா 30. சரிங்களா. ஸோ 5 எத்தனை டைம் இருக்குன்னா 30 வரும் 6 டைம். ஸோ 6 × நியூமரேட்டர்ல இருக்கு 4 கமா. நெக்ஸ்ட் 15 எத்தனை டைம் இருக்குன்னா 30 வரும் 2 டைம். அப்போ 2 × நியூமரேட்டர்ல 8. நெக்ஸ்ட் 10 எத்தனை டைம் இருக்குன்னா 30 வரும் 3 டைம். அப்போ மேல 3 இருக்கு 3 × 3. ஸோ 2 எத்தனை டைம் இருக்குன்னா 30 வரும் 15. அப்போ 15 × 1 15 தான். ஸோ 6 × 4 24. இங்க 2 × 8 16 9 இங்க 15. ஸோ இருக்கிறதுலே பெரிய வேல்யூ பாருங்க 24. அப்போ 4:5 தான் பெரிய விகிதம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இங்க பாருங்க 2:5 4:7 6:9 1:3 இதுல இருக்கிறதுலே பெரிய விகிதம் எதுன்னு கேட்கறாங்க. இதை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு தொகையை b பெறுவது போல் 2 மடங்கு a பெறுகிறார், c பெறுவது போல் 2 மடங்கு b பெறுகிறார் எனில் b:c இன் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ல இந்த லைன் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் விட்டுருங்க. இங்க பாருங்க c பெறுவது போல் 2 மடங்கு b பெறுகிறார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு c 1 ரூபா வாங்குறாருன்னா 2 மடங்குனா 2 ரூபா b வாங்குவார். அடுத்து ஃபர்ஸ்ட் லைன் வாங்க. ஒரு தொகையை b பெறுவது போல் 2 மடங்கு a பெறுகிறார். அப்ப b பெறுவது போல் 2 மடங்குனா 2 × 2 4. அவ்வளவுதான். இப்போ என்ன கேட்கறாங்க b:c இன் விகிதம் கேட்கறாங்க. b:c இன் விகிதம் 2:1. ஸோ அப்ப ஆப்ஷன் b இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 3a = 5b = 6c எனில் a:b:c இன் மதிப்பு காணும்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த மாடல்ல சம் கொடுத்தாங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? A:B:C. ஃபர்ஸ்ட் ஏக்கான வேல்யூ ஃபைன் பண்ண இந்த இடத்துல ஏ வேல்யூவை விட்டுட்டு B இன்ட்டு சி, இங்க B வேல்யூ 5, சி வேல்யூ 6, அப்போ 5 இன்ட்டு 6 நெக்ஸ்ட் பி வேல்யூ ஃபைன் பண்ண இந்த பி வேல்யூ விட்டுட்டு ஏவும் சியும், அப்போ 3 இங்கே 6, அப்போ 3 இன்ட்டு 6. நெக்ஸ்ட் சி வேல்யூ ஃபைன் பண்ண சி கிட்ட இருக்கிற நம்பரை விட்டுட்டு இந்த 2 நம்பர், அப்போ 3 இன்ட்டு 5. ஸோ இங்கே பாருங்க 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கேயும் 3, இங்கே 2, 2 இன்ட்டு 5 10, இங்கே 6, இங்கே 5, அப்போ 10:6:5. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி இந்த சம்மையும் சால்வ் பண்ணோம். இப்போ பாருங்க 1/x:1/y:1/z = 2:3:5 எனில் x:y:z கேட்குறாங்க. ஸோ நம்ம இது x, இது y, இது z வச்சுக்கலாம். இப்போ எனக்கு தேவை x:y:z. ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ண எக்ஸ் வேல்யூ விட்டுட்டு ஒய்யும் இஜெட்டும், இங்கே 3, அங்கே 5. நெக்ஸ்ட் ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ண ஒய் வேல்யூ விட்டுட்டு எக்ஸும் இஜெட்டும், இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, அப்போ 2 இன்ட்டு 5. ஸோ நெக்ஸ்ட் இஜெட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண இஜெட் வேல்யூ விட்டுட்டு எக்ஸும் ஒய்யும், அப்போ 2 இன்ட்டு 3. ஸோ 3 இன்ட்டு 5 15, 2 இன்ட்டு 5 10, 2 இன்ட்டு 3 6. இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ 15:10:6. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். A:B = 5:3 எனில் 8A - 5B 8A + 5B = என்னவன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த A:B-யை A/B ரைட் பண்ணலாம். = இந்த 5:3-யை 5/3 ரைட் பண்ணலாம். அப்போ ஏக்கான வேல்யூ 5, பிக்கான வேல்யூ 3. ஸோ இங்கே 8 இன்ட்டு ஏ, அப்போ 8 இன்ட்டு 5 மைனஸ் இங்கே 5 இன்ட்டு பி, பிக்கான வேல்யூ 3, அப்போ 5 இன்ட்டு 3 வகுத்தல் இங்கே 8 இன்ட்டு ஏ, 8 இன்ட்டு ஏக்கான வேல்யூ 5 ப்ளஸ் 5 இன்ட்டு பி, அப்போ 5 இன்ட்டு 3. ஸோ இங்கே 40 மைனஸ் 15, கீழே 40 ப்ளஸ் 15, 40ல் 15 போச்சுன்னா 25 வகுத்தல் இங்கே 40 + 15 55. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் 5 வகுத்தல் 11. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். x:4/9 = 3/11:5/33 எனில் எக்ஸின் மதிப்பு காண்பன்னு கேட்டிருக்காங்க. இங்கே x:4/9 இருக்கு. அப்போ எக்ஸ் பெருக்கல் போட்டு இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுனா 9/4 = இங்கே 3/11, இங்கே இஸ்ட் இருக்கு, அப்படியே பெருக்கல் போட்டு மாற்றி எழுதணுமா 33/5. ஸோ இங்கே 11 33 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் 3 × 3 9, அதே மாதிரி இந்த 9 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் = இந்த 4 போச்சுன்னா 4/5, x = 4/5. அதே மாதிரி இந்த சம் பாருங்க 5:6 = x:12 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.